சிவாய நம. வணக்கம் நண்பர்களே. மற்றொரு வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் முதல் பதிகம் இடரினும் தளரினும் எனும் திருஞான சம்பந்தர் திருவாடுதுறையில் அருளிய பதிகம். திருஞான சம்பந்தர் திருவாடுதுறையில் தங்கியிருந்த காலத்தில் பிள்ளையாரது தந்தையார் சிவபாத இருதயர் வேள்வி செய்தற்குரிய காலம் வந்தது என்று தெரிவித்து அரும்பொருள் வேண்டுமென அவரிடம் வேண்டினார். அதற்கிசைந்து சம்பந்தரும் இறைவன் திருமுன்பு சென்று இடரினும் தளரினும் என இத்திருப்பதியத்தை பாடினார். அப்போது இறைவன் திருவருளால் ஒரு பூதம் 1000 பொன்னடங்கிய துணிமுடிப்பை பீடத்தில் கொண்டு வைத்தது. சம்பந்தரும் இப்பொன் உலவாக்கிழி சிவபெருமான் தந்தது என்றும் பண்டை மறைவிதிப்படி பரமசிவனையே கருதி வேள்வி செய்ய பொன் மிகுமென்றும் கூறி அருளினார். சிவபாத இருதயரும் அதை பெற்றுக்கொண்டு சீர்காழி சென்று பிற வேதியருடன் இனிதே வேள்வி செய்யலாயினர். பொருள் பெறுவதற்கு உரிய இப்பதிகம் பாட வேண்டும். ஆனால் அளவற்ற பொருள் உடனே கிடைக்கும் என நினைத்து பாடக்கூடாது. இல்லறம் வறுமையின்றி வளமுடன் வாழ பாட வேண்டிய பதிகம். நமது தேவைக்கேற்ற பொருளை இறைவன் எந்த வழியிலும் அருளிவிடுவான். எனவே பேராசையின்றி அன்புள்ளத்துடனும் நம்பிக்கையுடனும் பாராயணம் செய்து வருவீர்களானால் இல்லத்தில் வறுமை எட்டியே பார்க்காது. திருவாவடுதுறை உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த தலம், பாடல் பெற்ற தலம். அந்த வரிசையில் அது 99வது பாடல் பெற்ற தலம். கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் உள்ளது. திருமூலர் திருமந்திரம் அருளிய ஊர் இந்த ஊர்தான். தர்மதேவதை இறைவனை வழிபட்டு அவருக்கு வாகனம் ஆனது இந்த ஊரில்தான். போகருடைய மாணவரான திருமாளிகை தேவர் பல அற்புதங்களை இங்கே நிகழ்த்தியிருக்கிறார். முசுவந்தனுக்கு மகப்பேறு அருளி இத்தலத்தை திருவாரூராகவும் தம்மை தியாகேசராகவும் இறைவன் காட்டினார். சுந்தரர் உடற்பிணி தீர இத்தலத்தில் பிரார்த்தித்தார். திருவாவடுதுறை ஆதீன திருமடம் இங்குதான் அமைந்துள்ளது. இங்குள்ள இறைவன் மாசிலா மணிநாதர், இறைவி ஒப்பிலா முலையாள். நாம் 3ஆம் திருமுறையில் 4வது பாடலாகும் இந்த பாடல்களை பாட இருக்கிறோம். சம்பந்தர் இறைவனிடம் பொருள் கேட்கும் அழகை இந்த பாடல்களில் கண்டு ரசிக்கலாம். எனக்கு துன்பம் வந்தாலும், மனம் தளர்ச்சி அடைந்தாலும், எனது நோய்கள் தொடர்ந்து வந்தாலும், பிணிவகையான தும்மலோடு அருந்துயர் தோன்றினாலும், அந்த உபாதைகளால் நலிவுற்றாலும் உனது பாதத்தையே தொடர்ந்து தொழுது கொண்டே இருக்கிறேனே, அவ்வாறு இருக்க எனக்கு தேவையான பொருளை தந்தருளாது இருந்தால் அது உன் திருவருளுக்கு அழகாமோ என வேண்டுகிறார். 11வது பாடலில் இப்பதியத்தை பாடுபவர்கள் வினையாவும் நீங்க பெற்று விண்ணவர்களது உலகத்தை அடைவார்கள். இம்மண்ணுலகில் மீண்டும் பிறவி எய்தார் என்று அடித்து கூறுகிறார். இப்போது இப்பாடலின் பெருமை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என நம்புகிறேன். இப்பாடலின் பண் காந்தார பஞ்சகம், ராகம் கேதார கௌளை, திருச்சிற்றம்பலம்.